ரோகிணி எப்படி சந்தோஷ சாட்டவாரால் வெளுத்து வாங்க வச்சாங்களோ அதே மாதிரி ஸ்ருதியும் நீத்துக்கு நல்லா கொடுக்க முடிவு பண்ணுறாங்க. எப்படியும் நீத்து பிரச்சனை பண்ணுறதுக்காக கடைக்கு வருவா. ரவி கிட்ட வம்பிழுப்பா. அப்போது அவளுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாட்டவாரை வாங்கி ரெடியாக வச்சிடுறாங்க. நீத்துவும் தொல்லை பண்ணுறதுக்காக கடைக்கு வராங்க. அந்நேரம் பார்த்து ரவி கடையில் இல்லை, ஆனால் ஸ்ருதி கடையில் இருக்காங்க. இதுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நல்லா என்கிட்ட மாட்டினியா அப்படின்னு நினச்சிட்டு, வா நீத்து எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீத்து இல்லை, இன்னுமே நான் ரவிக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்குது, அவர் எங்ககிட்ட வேலை பார்த்ததுக்கு இன்னுமே கொஞ்சம் நாங்கள் அவருக்கு பணம் தர வேண்டியது இருக்குது, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், ரவி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதிக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னும் எவ்வளோ தான் இவள் பொய் சொல்ல போகிறா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை ரவி இப்போ வந்துடுவான், நீ வா உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன என்றைக்கும் இல்லாமல் இந்த ஸ்ருதி நம்ம மேலே கொஞ்சம் பாசமாக இருக்காளே, உள்ளெல்லாம் கூப்பிட்றாளே அப்படின்னு நீத்துக்கு குழப்பமாக இருந்தாலும் அவங்களும் உள்ளே உட்காடுறாங்க. அப்போ ஸ்ருதி வாங்கி வச்சுருந்த சாட்டவாரை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னும் நீத்துக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. எதுக்கு இதை எடுத்துகிட்டு வரா, என்ன பண்ண போகிறா அப்படின்ற குழப்பத்தோடையும் பயத்தோடையும் ஸ்ருதி அவங்க பார்த்துட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணி அதில் அவங்களுக்கு ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை நீ விட்டுடணும். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ரவிக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவரும் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப நீ அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்காமல் இந்த மாதிரி பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட இந்த நிலைமைக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. திருன்னு முழிச்சிட்டு ஸ்ருதியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி எப்பயும் வாய்க்கிலேயே பேசுவியே நீத்து, இப்போ மட்டும் ஏன் அமைதியாக இருக்க, பேசு, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீத்து இல்லை ஸ்ருதி, எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு, அதான் என்னால் அவரை மறக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி உனக்கு ரவியை பிடிச்சிருக்கிறது தப்பில்லை, ஆனால் அவனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஒதுங்கி போகிறது தானே நியாயம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஒரு ஆம்பளை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு ரொம்பவே கோபமாக ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு நீத்து, ஸ்ருதி நீ என்ன பண்ண போகிற, கையில் எதுக்கு இந்த சாட்டவாரெலாம் வச்சுருக்க, எனக்கு உன்னை பார்க்கவே பயமாக இருக்குது ஸ்ருதி, நான் இப்போ போகிறேன், அப்புறம் ரவி வந்தப்புறம் நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்ருதிக்கு இன்னுமே கோபத்தை அதிகப்படுத்திடுது. நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நீ நான் ரவி வந்தப்புறம் திரும்பி வரேன்னு வேற சொல்கிறியா, உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டவார ஓங்கி நீத்து மேலே விளாசுறாங்க. வலி தாங்க முடியாத நீத்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸ்ருதி நீத்துவை 2 அடி விளாசிட்டாங்க. அப்போ திடீர்னு அங்கே ரவியும் வந்துடுறாரு. அங்கே நடக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் திகச்சு போயிடுறாரு ரவி. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு ஓடி ஸ்ருதியோட கையை பிடிச்சிடுறாரு. ஸ்ருதி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்ருதி எனக்கு பைத்தியம் பிடிக்கல ரவி, இந்த நீத்துக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதை தான் நான் தெளிய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி இன்னும் கோபம் குறையாமல், மிருகத்தனமாக நடந்துக்காத ஸ்ருதி, அவளுக்கு தான் அறிவில்லைனா உனக்குமா அறிவில்லை, இப்படி போட்டு அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு ரவி கோவமாக கேட்க, ஸ்ருதி உன்னோட பொண்டாட்டி நான், என்னை விட உனக்கு அவள் பெருசாக போயிட்டாளா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க. ரவி தலையில் அடிச்சுக்கிறாரு. ஸ்ருதி நான் சொல்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, நான் ஒன்றும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் மற்றவங்கள அடிக்கிறது தப்பு அப்படின்னு தான் உனக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவுக்கு போய் பக்கத்தில் பார்க்குறாரு. அவங்களுக்கு உடம்புலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்படி பண்ணிட்டியே ஸ்ருதி, இப்போ இவளை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, நம்ம யாரும் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது ரவி, நீயும் தான், நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம உறவோட கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி ரவிக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு.